வணக்கம். ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். சோ என்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாக்குறுதி காத்துல பறக்க விடப்படும் போது சட்டம் உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும்னு தான். ஆமா. ரொம்பவே கடுப்பான ஒரு ஃபீலிங் இல்லையா? விக்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தலையில கட்டிடுவாங்க. ஆனா வாங்குனதுக்கு அப்புறம் அது சுத்த பொய்ன்னு தெரிய வரும்போது, அப்ப நமக்கு வர்ற கோவத்துக்கு அளவே இருக்காது. அந்த கோவத்துக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கா? ஆமா, இருக்கு. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மைய புள்ளி. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்மளால புலம்பத்தான் முடியும். ஆனா சட்டப்படி பார்த்தா இது வெறும் ஏமாற்றம் கிடையாது. இதுக்கு ஒரு சரியான பேர் இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வும் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, சட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. அதுதான் தவறான சித்தரிப்பு, அதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன். அப்போ எது வெறும் சேல் ஸ்டாக், எது சட்டப்படி தப்பான பொய், அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை பத்தி தான் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு பொய்ய சொல்றாரு, அதை நம்பி நீங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றீங்க. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் மிஸ்ரெப்ரசன்டேஷன். சோ இதனால என்ன நடக்கும்? இதனால அந்த கான்ட்ராக்டே செல்லாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான வாய்ப்பு கிடைக்குது. அதாவது நீங்க அந்த ஒப்பந்தத்திலேருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இப்போ இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க இம்போர்ட்டட் பெயிண்ட் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்க சும்மா பேச்சுவாக்குல சொல்றது ரெப்ரசன்டேஷன். ஆனா இறக்குமதி செய்யப்பட்ட பெயிண்ட் பயன்படுத்தப்படும் அப்படின்னு உங்க கான்ட்ராக்ட்லயே எழுதியிருந்தா அது டேர்ம் ஆஃப் கான்ட்ராக்ட். சரி, இந்த வித்தியாசம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா ரெண்டுல எது மீறப்படுதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு கிடைக்க போற காம்பன்சேஷன், அதாவது நஷ்ட ஈடு மொத்தமா மாறும். ஓகே, ஆனா ஒரு நிமிஷம். சொல்லப்படுற எல்லா பொய்யையுமே சட்டம் தப்புன்னு சொல்லிடாது. ஒருத்தர் சொன்னது ஒரு உண்மையா, அதாவது ஒரு ஃபேக்டா, இல்ல அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அதாவது ஒப்பீனியனானு கோட் பாக்கும். வாங்க இத சில இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடீஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வழக்கை எடுத்துப்போம். ஒரு விவசாயி அவரோட நிலத்தை விக்கும்போது வாங்குறவர்கிட்ட சொல்றாரு, இந்த நிலத்துல நீங்க ஈஸியா 2000 செம்மறி ஆடுகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல இந்த வாக்குறுதி. ஆனா கடைசியில கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு தெரியுமா? இது தப்பான சித்தரிப்பு கிடையாதுன்னு சொல்லிருச்சு. ஏன் அப்படி? காரணம், அந்த நிலத்தை வித்தவருக்கு அதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்த எந்த அனுபவமும் கிடையாது. இந்த விஷயம் நிலத்தை வாங்கினவருக்கும் நல்லாவே தெரியும். அதனால கோர்ட் இத ஒரு ஃபேக்டா பார்க்கல. இது வெறும் அனுபவம் இல்லாத ஒருத்தரோட ஒப்பீனியன் மட்டும்தான்னு சொல்லிடுச்சு. சரி, இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான இன்னொரு கேஸ பாருங்க. ஒருத்தர் தன்னோட ஹோட்டலை விக்கும்போது சொல்றாரு, இங்க இருக்கிற வாடகைக்கார ஒரு ரொம்ப நல்ல டெனன்ட், ரொம்ப விரும்பத்தக்கவர் அப்படின்னு. கேக்குறதுக்கு இதுவும் ஒரு ஒப்பீனியன் மாதிரி தானே இருக்கு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இது ஒரு தப்பான சித்தரிப்பு தானே தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்ன காரணம்? ஏன்னா அந்த வாடகைக்காரர் ஒழுங்கா வாடகையே கட்டலைன்ற உண்மை அந்த ஹோட்டல் ஓனருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் சொன்னது வெறும் கருத்து இல்ல, அது உண்மைய மறைச்சு சொல்லப்பட்ட ஒரு பொய். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அது வெறும் கருத்தா எடுத்துக்கப்படாது, அது ஒரு உண்மை கூற்றா, அதாவது ஃபேக்டா தான் பார்க்கப்படும். இந்த மேற்கோளை பாருங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. சிம்பிளா சொல்லப்போனா, ஒருத்தரோட மனசுல இப்போ என்ன மூடுதுங்கிறது கூட ஒரு ஃபேக்ட் தான். ஒருத்தர் எதிர்காலத்துல இதை செய்வேன்னு வாக்குறுதி கொடுக்கும்போது, அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அது எப்படி ஒரு பொய்யா மாற சான்ஸ் இருக்குன்னு இது வளக்குது. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி எங்க பிசினஸ விரிவுபடுத்த போறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குனாங்க. ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, அந்த பணத்தை வச்சு பழைய கடனை அடைக்கிறது தான். இங்க நல்ல கவனிங்க, அவங்க எதிர்காலத்தை பத்தி பொய் சொல்லல. ஆனா பணம் வாங்குற அந்த நிமிஷத்துல அவங்க மனசுல இருந்த நோக்கத்தை பத்தி பொய் சொன்னாங்க. அதனால அதுவும் ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது நீங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சில விஷயங்களை சொல்லாம அமைதியா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இதுக்கு சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. சில நேரங்கள்ல உங்க மௌனமே ஒரு பெரிய பொய்யா மாறிடும். எந்தெந்த நேரத்துல மௌனம் ஆபத்தானது? 4 முக்கியமான சூழ்நிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க சொன்ன ஒரு விஷயம் அப்புறமா தப்பா போயிடுச்சுன்னா அதை உடனே அப்டேட் பண்ணணும். செகண்ட், பாதி உண்மையை மட்டும் சொல்லி முக்கியமான இன்னொரு பாதிய மறைக்க கூடாது. தேர்ட், இன்சூரன்ஸ் மாதிரி சில கான்ட்ராக்ட்ஸ்ல எல்லாத்தையும் நீங்களே முன்வந்து சொல்லணும். ஃபோர்த், நீங்க ஒருத்தருக்கு ஏஜென்ட் மாதிரி ஒரு நம்பிக்கையான இடத்துல இருந்தீங்கன்னா எதையும் மறைக்க கூடாது. இந்த 4 கேஸ்லயும் நீங்க அமைதியா இருக்கிறது பொய் சொல்றதுக்கு சமம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இந்த வழக்கு தான். ஒரு டாக்டர் அவரோட பிராக்டிஸ விற்க போறாரு. ஆரம்பத்துல அதுக்கு நல்ல மதிப்பு இருக்கு.
ஆனா கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்குள்ள அந்த டாக்டருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால பேஷண்ட்ஸ் வரது குறைஞ்சு அந்த பிராக்டிஸோட மதிப்பே இல்லாம போயிருச்சு. இந்த விஷயத்த அவர் வாங்குறவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. அதனால கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அவரோட மௌனம் ஒரு தப்பான சித்தரிப்பு தான்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. சரி, இப்போ ஒருத்தர் பொய் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். அது மட்டும் போதாது, அந்த பொய் தான் உங்கள அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட வச்சதுன்னு நீங்க நிரூபிக்கணும். சட்டத்துல இதுக்கு பேரு தான் தூண்டுதல், அதாவது இன்டியூஸ்மெண்ட். அப்போ அந்த பொய் உண்மையிலே உங்க முடிவை மாத்துச்சா இல்லையான்னு எப்படி முடிவு செய்யறது? இங்கதான் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அந்த பொய் மட்டுமே காரணம் இல்லைனாலும் நீங்க முடிவெடுக்க அதுவும் ஒரு காரணமா இருந்தா போதும், உங்க பக்கம் நியாயம் இருக்கு. அதே மாதிரி உண்மையை நீங்களே செக் பண்ணிருக்கலாம், ஆனா அதை செய்யாம அந்த பொய்யை நம்பியிருந்தாலும் உங்க கோரிக்கை ஏத்துக்கப்படும். ஆனா எப்போ உங்க கோரிக்கை எடுபடாதுன்னா, முதல்ல அப்படி ஒரு பொய் சொல்லப்பட்டதே உங்களுக்கு தெரியலன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதே போல அந்த பொய்யை நம்பாம நீங்களே தனியா விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் சட்டம் உங்களுக்கு உதவாது. சரி, இப்போ ஒரு தப்பான சித்தரிப்பு நடந்துருச்சு. அத நம்பி நீங்களும் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுட்டீங்க. இப்போ நாம பார்க்க வேண்டிய கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம் அந்த பொய் எப்படி சொல்லப்பட்டுச்சுங்கிறது தான். ஏன்னா சட்டத்தின் பார்வையில எல்லா பொய்களும் ஒண்ணு கிடையாது. அந்த பொய்ய சொன்னவரோட நோக்கம் என்னங்கிறத பொறுத்து அதோட விளைவுகள் பயங்கரமா மாறும். மொத்தமா 3 வகையான தப்பான சித்தரிப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஃப்ராடுலண்ட், அதாவது வேணுனே ஏமாத்தணும்னு சொல்ற பொய். செகண்ட், நெக்லிஜென்ட், அதாவது உண்மைன்னு நம்புறதுக்கு எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாம ரொம்ப கேர்லெஸ்ஸா சொல்றது. மூணாவது, இன்னசென்ட், அதாவது சொன்ன விஷயம் உண்மைதான முழுசா நம்பி அப்பாவித்தனமா சொல்றது. இந்த 3ல நீங்க எந்த வகையான பொய்யால பாதிக்கப்பட்டீங்கங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு கிடைக்க போற பரிகாரமும் நஷ்ட ஈடும் முடிவு செய்யப்படும். சோ அடுத்த தடவை நீங்க ஒரு பெரிய டீல் பேசும்போதோ இல்ல ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணும்போதோ வெறும் வார்த்தைகளை மட்டும் காதுல வாங்கிக்காதீங்க. அது ஒரு உண்மையா, கருத்தா, இல்ல ஒரு நோக்கமானு கொஞ்சம் ஆழமா யோசிங்க. ஏன்னா சில நேரங்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட சொல்லாம மறைக்கப்பட்ட மௌனம்தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.